500 500 500 சட்டுன்னு கேளு. என்னத்தமா பாத்துனுக்குற? 550. ஐயா பூச்சா வந்திருக்குதுன்ற. எடு 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 550 550 டேய் சீக்கிரம் வாங்கடா. அங்க என்ன பிராக் பாத்துனுக்குறீங்களோ தெரியலையே. டக்குன்னு வாங்கடா. எடு 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 650 650. டேய் எடு எடு கூட ஏறா. அள்ளி போடு 700 700 700 700. ஏய் வரமா போமா. 700 அதினா 20. அண்ணா வாங்க வாங்க அண்ணா. என்னடி ஒட்டுங்களா? நல்ல மீனுமா, தொட்டு தொட்டு அமுத்தினுக்காத. ஐயா மீனை போட்டு அழுத்துற. எடுக்கிறதா இருந்தா எடு, இல்லைன்னா விடு. கையெடு கையெடு. நோ நல்லா இருக்குது, வாங்கிட்டு போனா. அவ்வளவு காசு தான் சொன்னான்னா என்ன? சரி ஞாயிற்றுக்கிழமை போறேன் வா. நாளைக்கு போவோம். நாளைக்குலாம் இருக்காதுடி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். ஏய் பாத்து போ. பத்திரமா போயிட்டு வா. சரி நான் போயிட்டு காலேஜில் விட்டு வந்துடுறேண்ணா. வா வா சீக்கிரம் வா. டைம் ஆகுதுன்னா நீ தான் சீக்கிரம் வரணும். ஐயா சி அங்க பாரு. போயா. ஐயே போடு. ஏய் ஏமாத்துதுங்க அதுங்க. ஏய் நான் மாட்டாங்க. நல்லா போங்கடிங்க. நீ சும்மா ஒருத்தன் ஜால்ராச்சின்னு இருப்பான் பொண்டாட்டி. இல்லைன்னா சோத்துல விஷம் வச்சிருவேன்றாடா அவ. யோ இந்த ஆட்டோ காசை விட்ட செத்து நீ. டேய் மச்சான், இந்த ஆட்டமா நான் ஜெயிக்கிறேன், என்ன ஜெயிக்க விட்டுறேன்டா. ஏய்க்கு வைக்கல உட்கார்ந்து கெஞ்சிட்டு இருக்க மாதிரி. யோ கிழவா, வாய் மூணு கம்முனு படி. 5 மேட்ச் தோத்துக்கிறேன். ஏதாவது பேசினாச்சு மூஞ்சி கொஞ்சம் வச்சிருவேன். அத்தை செய் முதல்ல. ஏன்னா டென்ஷன் ஆயினுக்கிற காடை பொண்ண. ஓடியா. காலங்கத்திலே காண்டி தின்னுக்கிறேன். யோ கத்து பாப்போம். ஓடியா. டா சென்னையில யார் இந்த போஸ்ட் இங்க ஒட்டினது? நான் பார்க்கலையா. இதெல்லாம் இங்க ஒட்டக்கூடாதுன்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா? யாருமே காதுல வாங்கிக்க மாட்டீங்களா நீங்க? வா கருவாடு காய வைக்கணும். எந்திரி மேல எந்திரிங்கிற. நான் மைக்கில் சோகமாக சுற்றி நிற்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீனா. எல்லாம் அந்த பொண்ணு மேட்ரு தான். எங்கே சொன்னால் கேட்குறானா அவன்? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க சொன்னா கேட்டா தானே பின்னாடியே சுத்தி நின்றா. ஏய் சின்ன பொண்ணுடா அது. எரும மாடு மாரி இருக்கிற லூஸு, விட்டு தொலைடா. அதெல்லாம் விட முடியாது, நான் கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன். பாரு நான் மாமா, நம்ம எப்போ உங்கள் அண்ணன் மாதிரிலாம் இப்படிலாம் கெத்தா வருது. எல்லாரும் நம்மளை சின்ன பசங்க மாதிரி பார்த்துன்னுக்குறாங்க மச்சி. மாமே பெருசாக ஒரு சம்பவம் பண்ணோம், அப்போ தான் ஊரில் தரமாக சுற்ற முடியும். பா சம்பவம் பண்ண அசால்ட்டாக நினச்சி நிற்க நீ. ஜெயிலில் வச்சு மட்டை உரிப்பாங்க உனக்கு. ஏய் அதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு ஆள் இருக்குது, அவன் பார்த்துப்பான். ஒழுங்காக அவங்ககிட்ட வேலையை கற்றுக்கின்னு ஏரியாவே செதற விடலாம். ஏய் தீனா அங்கே பாரு. ஏய் கொசு மூஞ்சி, உனக்கு ரொம்ப அதுப்பாகி போச்சு. நீலாம் ஊருக்குள்ள என்ன பெரிய ஆளு? நேற்று பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா உனக்கு? ஊரில் பெரிய தலை சொல்லி சுற்றி நிற்காத. அவ்வளோ கும்பலி அவ்வளோ மக்களே நிற்கிறாங்க, ஒரே ஆளு போய் நின்னேன் தெரியுமா உனக்கு? என்னன்னு கேள. என்ன பண்ண? உன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. ஏரியால குழந்தை பச்சை திட்டின்னு வந்துக்குது. குந்தாக்கா குமுறு குமுறு குமுறிச்சு. இங்க வந்து என்ன பில்டப் வந்து பத்தியா? தெரியாது நினைச்சா? என்னால முடியாது நினைச்சிருக்கியா? அடிக்க முடியாது சொல்றியா? நீ எல்லாம் கட்சி போட்டு தான் அடிப்பேன். நான் இப்ப வச்சு கட்டா? ஏய் பொண்ணுங்கிறா மறுபடியும்
குட் மார்னிங் மேடம். என்ன சார் கண்டுக்காம போகிறாங்க? அந்த அம்மா பற்றி தெரியும்ல தாசு, நேர்மை நீதினு நம்ம உயிரை வாங்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் வண்டி சேஃபாக இருக்கும் சரியா? அப்போ சரக்கு பத்திரமா இருக்கும்ல? அதான் நான் பார்த்துக்கிறேங்கிறல்ல, கிளம்பு. உங்களை நம்பி தான் போகிறேன். பார்த்துக்கிறேன் போ. டேய் எப்போ பார்த்தாலும் பங்க் அடிக்க வச்சுட்டு இருக்கீங்கடா. எனக்கு அட்டெண்டன்ஸே இல்லடா இந்த செமஸ்டர். அட்டெண்டன்ஸ் இருந்தால் மட்டும் டாப்பர் ஆகிடுவேன். ஏய் மச்சான், இன்னைக்கு நான் ஓட்டுறேன்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ மூட்டு வா. டேய் அதான் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, குடுறா. நீ சும்மா இருக்கியா? நல்லா பேசுங்க. இன்னும் ஒரே வாரத்துல லைசென்ஸோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்டா. எது அப்படின்னா லைசென்ஸ் எடுக்கலையா? கிளாஸ் போயிட்டு இருக்கேன் மச்சான். நீ சாவியை கொடு. டேய் 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 டேய், யாரா இவன்? ஸ்டேரிங் அந்த பக்கம். மிரர் செக் பண்ண வந்தேன்டா. லூசு மாதிரி பண்ணாதடா. இந்தியன் கார்ல. ஆமா, ஃபாரின் கார் நம்ம தான் கிழிச்சிருவாரு இவரு. டேய் ஏசி போடுற. டேய் மச்சான் ஏசியை ஃபுல்லாக வைடா. வைக்கலாம் மச்சான், இருடா. பார்த்து பொறுமையாக கிளச்சை விடு சொல்லிட்டேன். டேய் ஸ்டார்டிங்லேயே கோளாறு கொடுக்குறான். என்ன போய் காரை கொடுக்குற? ஏறுடா. டேய் மச்சான், நீ மூடி நிறுடா. மாமா எப்படி வண்டி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட்டை போடுறா. அதெல்லாம் தேவையில்லடா. சாரிடா. டேய் பிரின்சிபல் காரடா. டேய் சாரி மச்சான். ஷிட். டேய் அதான் பேச சொன்னேன், எடுக்காத. நானு டேய் பிரின்சி கார்டா, மாட்டணும்டா எல்லாரும். டேய் மச்சான், ஹெட்லைன் சாக்கிடாதீங்கடா. டேய் வாட்ச்மேன் வர மாதிரி இருக்குடா மச்சான். யாருக்குமே தெரியாது மச்சான். நீ வா பிரின்சிபல்ட்ட போய் சொல்லிடலாம். டேய் டேய் அதெல்லாம் வேணாம் மச்சான். மச்சான் யாருமே பார்க்கல, டக்குன்னு எஸ்கேப் ஆயிடலாம். நான் இனிமே கார் ஓட்ட கேட்கவே மாட்டேன். இந்தா கேடு மச்சான் காரை, சீக்கிரம் போலாம் போலாம். நீ ஏறு சீக்கிரம். நான் பார்த்து சவுண்டு மனா எப்படி இரு? என்ன மணி நாளாச்சுன்னு நின்றுருக்க? ஃபர்ஸ்ட் போய் டீ ஷர்ட் போனா பேசலாம். போனா சீக்கிரம். போலாம். மாமா மச்சி. மாமே என்னடா மாமா பார்க்கவே முடியல. வாடா. ஹாய் ப்ரோ. ஹாய் மச்சி. ஹாப்பி பர்த்டேடா மச்சான். மச்சி. ஹே ப்ரோ. மச்சி ஹாப்பி போதே. மச்சான் ரோல் பண்ணி எங்க ப்ரோ? காலேஜ்லாம் ஒரே வெறுப்பு ப்ரோ. நீ மச்சான் காலேஜ் வர. ஏய் தள்ளாதடா, கம்முனுடா. பாத்ரா என்னடா சொல்லணும்னா லைஃப் நீங்க தான் ப்ரோ என்ஜாய் பண்றீங்க. பாரு மச்சான், அடங்க மாட்டீராராம். டேய் மச்சான், ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நடு கடலுக்கு போய் ஒரு 2 days chill பண்ணிட்டு வரலாமா? நோ பண்றா, கடலுக்குள்ள போறாரா? 2 நாளா? 2 மணி நேரம் உள்ள போனாலும் தலை சுத்தி வந்துட்டுதா? இல்ல சில் பண்ணுவியா? போனா தானே ப்ரோ தெரியும். விடாம சரிதா மச்சி. ஆமா. ஏய் மச்சான் போலீஸ்டா. போலீஸ் தடிங்கடா பந்து. வணக்கம் சார். என்னடா பண்ணுகிறீங்க? கஞ்சா அடிக்கிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்கடா. ஏய் சொல்லுங்கடா. இல்ல. ஏய் இங்க வா. இல்ல சார், அதெல்லாம் இல்லன்னு சொல்றோம்ல. மூஞ்ச பத்தலே தெரியல. டோப் படிச்சிருக்காங்க சார் தேவலாம் பேச. சார் அதெல்லாம் ஏய், இல்ல சார். அதெல்லாம் போனா சார் பண்ணாதீங்க. பேசிட்டு வரோம். நாங்கள் காலேஜ் பசங்க தான் சார். ஏய் எந்த காலேஜ் நீ? ஐடி கார்டு எடு. பர்த்டே சார், சும்மா பேசிருந்தோம் சார். அதான் சார் பேசியிருந்தோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. டேய் இங்க வாடா. பான்றல? ஆஹா இங்க பாருடா. இவனுக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஸ்டேஷன் போயிட்டு முடி சாப்பிட்டா தான் தெரியும். பயமா இருக்கு. காம்பவுண்ட் தான் சார். அதான் பாத்துக்கிறோம் சார். அதெல்லாம் முடியாது. உங்க வீட்ல இருந்து யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லு, அப்பதான் விடுவேன். என்ன இல்ல வேணாம் சார். ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடலாமா இவனுங்களா? என்ன திமிரா நிக்கிறானுங்க பாரு. இன்னைக்கு உங்களை விடவே கூடாது. உங்க கேர்ள் ஃப்ரெண்டா?
ஸ்வாதி சர்ப்ரைஸ். இவர் ஏன்டா செலிப்ரேட் அடிக்கிறாரு? டேய் இவங்க என்ன சொல்லிட்டு அடிக்கிறாங்க? ஹாப்பி பர்த்டே விஜய். என்னடா இது? டேய் உங்க டம்மி போலீஸ்டா. டேய் தேங்க்ஸ் ரைட் எல்லாரும் மறக்காம ட்ரீட் கொடுத்துருங்க. குர்ரா சும்மாடா மாமா வா மாமே நான் மச்சான் எப்படி இருக்கிற? டேய் அந்த எப்படிடா போல இருக்க? நான் இந்த பக்கம் வரதே இல்லை. எங்க மச்சி மார்க்கெட்ல வேலை டைட்ரா, அதான் அட்டி பக்கமே வரதில்ல. மச்சி ஜாயிண்ட் அவன்கிட்ட குடுறா. குட்ரா மஜா கிசாப்பா. ஏய் எனக்கு வேணாம்டா அப்பா. அட்ரா டேய். எனக்கு வேணாம்டா. டேய் நம்ம டெய்லி மச்னேரே பேசதானே அடிற சும்மா அடி மச்சே. நான் மாமே கண்ணு சொருதே வீட்டுக்கு போய்டுவியா? அதெல்லாம் தெளிவா தான் இருக்கிறேன். நான் கொசு டிவி பேஷன் மாதிரி ஆயிட்டுக்கிறா, ஓவரா வலிக்கிற போல. அவர் ஒரு நாளைக்கு 7-8 ஜாயிண்ட். வேற லெவல் பண்றான் நம்ம ஆளு. ஆமா நான் மட்டும் தான் அடிக்கிறேன், இவர் மோந்து பார்த்துன்னு போயிடுறேன். டிவி பேஷண்ட் எல்லாம் பேசுது. பேசாத நீ மட்டும் பேசு கூடாது. தர முடியாது போ. டேய் செத்துருக்கு தரப்புறம் தாங்கடா. ஏய் கார்த்தி இங்க வா. ஏய் நீங்க என்ன பண்ற? கஞ்சா வாட்சிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல, நீ வீட்டுக்கு போனா வரேன். ஏய் கையில என்னடா வச்சிருக்கீங்க? ஏய் சொல்றேன்ல. கேட்டிட்டு இருக்கேனடா. கையில என்னடா வச்சிருக்கீங்க? மூணு போய்டு. அசிங்க பத்தாத போடுறேன். கஞ்சா அடிச்சிருக்கு பாரு, உருப்படாம போறோம். சே ஏய் ஏய் சவுண்டே. ஏய் ஏய் சௌந்தர்யா, என்ன எதுக்கு நீ கார்த்தி அடிச்ச? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவன் விஷயத்துக்கு போவாதன்னு. கேட்க மாட்டே நீ? ஆமா அடிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? அவன் என்ன பண்ணான்னு கேட்டியா? தீனா தம்பியோட சேர்ந்து கஞ்சா அடிச்சுன்னு இருக்கான், பாத்து என்ன பொத்தின்னு இருக்க சொல்றியா? அதுக்கு அவனுக்கு முன்னாடி வச்சு அடிப்ப நீ? எதா இருந்தாலும் வீடான வச்சு பேசுறீ, அதான உனக்கு கை நிலுது. இன்னொரு தபா என் தம்பி மேல கையகையே வச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் உனக்கு. அவன் செம்ம காண்டில் இருக்கான், பேசுவோம். ஏய் என்னடா சும்மா தம்பி தம்பின்னு சீனை போட்டுன்னு இருக்க? அவன் கஞ்சா அடிச்சுன்னு இருக்கான், அதை கேட்க வக்கு இல்ல. என்னடா இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஓவரா பேசுன இருக்க, பாய்லாம் உடைய எனக்கு சொல்லிட்டேன். ஏய் ஒட்ரா ஒட்ரா. ஏய் ஒட்ரா நீ சொல்ல இருக்கு நானு. ஏய் 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 இங்க பாரு, மேல கை வச்சா அவ்வளவுதான் உனக்கு. இப்படிதானே எனக்கு இருக்கு என் தம்பி மேல கை வச்சா. ஏச்சி போடா. ஏய் நீ போடி, உனக்கு என்ன போந்தாடா. பாபி போடு சொல்றேன்ல, நீ வேற வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க. போ சும்மா வந்து என்ன அடிக்கிறான்? அவன் அடிக்க வக்கு இல்ல, என்ன வந்து அடிச்சு நிக்கிறான். ஏய் அது குணம் தான் உனக்கு தெரியும்ல, பாத்துக்கலாம் விடு, சும்மா மூஞ்சாயிட்டு வச்சின்னு. இந்த சௌந்தர்யா பசங்க முன்னாடி செவிலியே ஒன்று வச்சிச்சு அபி. அவனுலாண்ட வேற சண்டை போட்டு அசிங்க பத்தி விட்டுச்சு. நான் செம்ம காண்டில் இருக்கிற அது மேல. ஏய் கையா விடு, நான் வரல, நீ போ. கையை விடு அபி, இனிமே அது மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். ஏய் அந்த பொறுக்கி பசங்களோட சேர்ந்து கஞ்சா அடிச்சுன்னு இருக்கான் அவன். அவனை போய் கேட்காம எல்லாம் என்னடா அந்த படம் காமிச்சிருக்கீங்க? இல்ல நான் கேக்குறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் பண்ணா? அவன் தான் தப்பு பண்ணா, அதான் அடிச்சேன். நீங்களா வேணா அவனை கொஞ்சம் இருங்க, என்னால அப்படி இருக்க முடியாது. நாளைக்கு அவன் உன் கூட தானே வாழ போறான். அப்பயும் இதே மாதிரி சுத்தி இருந்தா என்ன பண்ணுவ நீ சொல்லு? அதுக்காக தான் வழி கொண்டு வரதுக்கு திட்டினேன், அடிச்சேன், அவ்வளவுதான். ஏய் சீ போடி, இனிமே உங்க யார்ட்டையும் வச்சுக்கவே கூடாது, எல்லாம் எச்சைங்க. ஏய் நிறுத்து, உனக்கு அவன் தானே முக்கியம், போயினே இரு. இனிமே அக்கா நோக்கா வந்த அவ்வளவுதான் உனக்கு. நாடி அவன் உன்னே அடிச்சிட்டா. அதுக்கு தான் சொல்றேன் இந்த பயலுங்களை நம்பவே கூடாதுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேலை பாக்குறான்னு பாரு. நான் சொன்ன நம்பவே மாட்டேடி. ஒன்னால அந்த சூர்யா என்ன அடிக்க கை ஊகிட்டான். ஏதோ என் புருஷன் தான், அவனை நடுவில் இழுத்து விட்டேன். நான் அடி வாங்கலப்பா, அதான் சொல்றேன். அவன் பழப்ப பாருங்க. நான் அப்பவே
அப்பவே சொன்னேன்டா நம்ம சூர்யாலாம் தேவையில்லாம கை வாங்க மாட்டான்னு. அந்த பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளவு திமிரு இவ்வளவு வாய்? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு வேலை பாக்குது. டேய் அந்த அக்கா தான் அப்படின்னா தங்கச்சியும் அப்படிதான். நீங்க எல்லாம் தேவையில்லாம அந்த பொண்ணுங்களை நம்பி சுத்தி நிக்கிறீங்க. 3 நாளாச்சு எல்லாம் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு. இதுங்க 4மே பேசுறதே கிடையாது. 3 நாளாக இதுங்க அட்டகாசம் இதுங்கெல்லாம் பண்ணுறதான் பண்ணுவேன்னு பண்ணின்னு இருக்குதுங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுங்கன்னு பார்க்கலாம். பாத்தியா 300 ரூபாய் கழுவுறாடி. நான் சொல்லல அவளை பத்தி கொடுக்க மாட்டேன். அதுக்கு எந்த கத்துக்குற சனி நீ போய் மத்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறியா? தலையை வலிக்குதுடி பயங்கரமா. போய் சாப்பிட்டு படுத்தாதான் சரி கண்டுக்காத. நான் சென்னிலா வந்துட்டானுங்க போலாமா? டேய் அப்படி எடுத்துட்டு வா. ஓ சீன் போடுறாது. ஏய் நில்லுடி. ஏய் சௌந்தர்யா இந்த கத்து நிகழ்ச்சி குடிக்கிட்டு போனா மாட்டான் அவன். நீ மட்டும் கொடுக்கலாம் அவள் தான் அவரு. நான் நீ பார்த்தல பாட்டு நம்ம மெக்கானிக் வச்சு பாருங்க போயிட்டு பார்த்தாச்சுண்ணா. பாத்தீங்களா இல்லையா? பார்த்தாச்சுண்ணா. நான் அச்சு பார்த்தது இல்லையா? ஏய் நீயே போய் பாரு. மீன்லாம் இறக்கியாச்சுண்ணா. செட்டில் இறக்கி வச்சிட்டீங்களா இல்லையா? இந்தா 500 ரூபா. என்னண்ணா 500 ரூபா தர? எத்தனை கூட நான் இறக்கி இருக்கேன் நான்? ஏய் செட்டில் மீன் இல்லை சொல்கிறானுங்க பசங்க. இந்த பேச்செல்லாம் இங்கே பேசாதண்ணே. 2 கூடனாலும் சரி 10 கூடனாலும் சரி கூலி ஒன்று தான். ஏன்னா மார்க்கெட்டுக்கு புதுசு மாதிரி பேசினுக்கிறா. ஆமாண்ணே சொன்ன காசை குத்துண்ணே. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பிரச்சனை? ஏய் உங்களுக்கு கொடுக்குறதே தப்பு. படா கொடுத்தது வாங்கி கிளம்புடா. காட்டு இவர் காமெடி பண்ணிக்கிறாரு. பேசின மாதிரி காசை கொடுத்துரு. நான் வேற மாதிரி யாரும் பார்த்துக்கோ. டேய் யாராண்ட வந்து என்ன பேசுற? உன்னை இங்கேயோ குத்தி போட்டு போயிடுவேன். குத்தி போட்டு வராம அபி பேசுனீங்களா? இரு. ஏய் என்னமா சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்றா. ஏய் பாப்பா போய் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போதான். போய் பண்ணு போ. நல்லா கேட்பாங்க போ. இது பேசுற பாச புரியாம சங்கத்துக்காரன் ஏந்து ஓட்டுருவானா? என் மேல கை வச்சலடா. இந்த மார்க்கெட்ல நீ என்ன மீறி எப்படி தொழில் பண்றன்னு பாத்துறேன்டா. போடா. இனிமேல் நீங்க எப்படி வாழ்ந்துட்டு பாத்துறேன்டா. ஏய் புடா. ஏய் வா சூர்யா. பொறுமையா வை. போதும் விடு. விடு விடு போதும் விடு. எல்லாத்துக்கும் சமைச்சிருக்குது. சீக்கிரம் சாப்பிட வாங்க. எனக்கு வேணாம். எனக்கு சோறு வேணாம். ஆயா பாராயா இதுங்களுக்கும் வேணாம். சாப்பிட வர மாட்டேங்குதுங்க. நானும் போனா போதுன்னு கம்முன்னு இருந்தா ஆளாளுக்கு ஆட்டம் போடுறீங்க. அந்த ஆள் என்னை தனியா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சோத்துக்கு வழி இல்லாம ஒத்த பொம்பளையா கல்லாரத்துல மீன் வித்து போய்ச்சின்னு இருந்தேன். அப்பதான் அந்த கைலாச பைய இந்த 4த்தையும் தூக்கின்னு வந்தான். அவன் வேலை செஞ்ச ஆசிரமத்துல தீ பிடிச்சிக்கிச்சான். எல்லா குழந்தையும் செத்து போச்சான். இந்த 4 தான் மிஞ்சிச்சு. அதான் தூக்கி அந்தேன்னு சொன்னான். பார்க்கறதுக்கு பாவமா இருந்துச்சு. எனக்கும் புள்ள குட்டிங்க இல்ல. சரி நாம வளர்ப்ப இதுங்களேன்னு நான் ஊட்டாண்ட கூட்டியாந்த. ஒட்டு மொத்த குப்பமும் கண்ணம்மா உனக்கு இன்னத்துக்கு இந்த தலைவலி? எதுக்கு இந்த பசங்களை வச்சுன்னு கஷ்டப்படுற? இதுங்களை எங்கன்னா இட்டுன்னு போய் விட்டுட்டு வான்னு சொல்லுச்சு. நான் யார் பேச்சும் கேட்கல. பாவம் குழந்தைங்க எங்க போவோங்க அதுங்க? யார தெரியும் அதுங்களுக்கு? நாமளே வளர்ப்போம். கல்லாரத்துல இதுங்களுக்கெல்லாம் வேலையை சொல்லி கொடுத்து
படாத பாடுபட்டு இதுகளை எல்லாத்தையும் வளர்த்து ஆளாக்குனேன். சின்ன வயசுல சொல்லி கொடுத்தா வளர்த்த. ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு கூடாது, விட்டு கொடுத்து பயிக்கணும், இப்படித்தான் வாயணும்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா இதுக்கு என்னடான்னா ஒன்னோட ஒண்ணு அடிச்சுக்கின்னு இப்படி பிரிச்சு பிரிச்சு உட்காந்து நிக்குதுங்களே. எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இதுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பண்ணிட்டு போலான்னு நினைச்சேன். அது நடக்காது. என்ன நல்லபடியா இதுங்கெல்லாம் தூக்கி போட நினைச்சேன். அதுவும் நடக்காது. எனக்கு நம்பிக்கையே இல்லை. செல்லிலா, செல்ல நீயாவது என் கூட கட்சி வரல இருப்பியா? என்ன நல்லபடியா தூக்கி போடுவியா? தூக்கி போடுவியா? யாரெல்லாம் பேசுற? போக இடலாம வந்தப்போ நீதானா என்ன சேர்த்து வேலைலாம் கொடுத்த. உன்னை விட்டு நான் போக மாட்டாயா? போக மாட்டாயா? நான் போக மாட்டேன். ஐயா எதுக்கு இப்ப சும்மா அழுதுனுக்குற? எங்க சண்டைலாம் ஒரு சண்டையா? இங்க பாரு ஐயா, இங்க பாரு, இங்க பாருன்றல. ஏய் கார்த்தி வாடா. ஏய் வாடா. ஏய் சவுண்ட் வா. வாயா. வான்றேன்ல. சூர்யா, செல்லினா, என்னாச்சா? என்னயா? என்னயா? யாரையா அது? யாரையா? வேலு தாத்தா. வேலு தாத்தாவா? தாத்தா பேக் வாங்கடா. தாத்தா வா தாத்தா. உள்ள வா தாத்தா. ஆயா ஓ தாத்தா. கூப்பிடுறா சூர்யா. ஆயா கூப்பிடாயா உள்ள. தாத்தா கூப்பிடாயா? கண்ணம்மா, என்ன பார்க்க மாட்டியா? உனக்காக தான் நான் வந்திருக்கேன். தாத்தா கூப்பிடுறா ஆயா. ஐயா ஐயா கூப்பிட்டு இருக்கறல. இங்க பாரு. போ சூர்யா. என்ன இப்படி பண்றீங்க? அவரை முதல்ல நீ சாப்பிட்டியா? வா தாத்தா எந்திரி. தாத்தா நீ வா தாத்தா, உள்ள வா தாத்தா. பாத்து பாத்து பாத்து. ஐயா அழுவதாயா? தாத்தா தான் வந்துட்டார் இல்ல. அழுவதாயா? ஐயா ஒண்ணும் இல்ல ஐயா, அழாதா. ஐயா தாத்தா பசியில் இருக்க, முதல்ல சாப்பாடு போடு. எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடு கண்ணம்மா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. தாத்தாக்கு வையே. வைக்கிறேன்டா. ஆயா முந்தி சந்தோஷத்தை பத்தியா?
சாப்பிடுங்க. தலைய பாரு சிக்கு சிக்கா வச்சுனுக்குது. தலையில கொஞ்சமாச்சும் எண்ணெய் வச்சாதானே. மச்சான் வாடா. என்ன சூர்யா? என்ன மாமே? புதுசாக போட் ஒன்று கடலுக்கு போகுது. ரெகுலராக வர வேண்டிய 2 பேர் வரல. நீயும் கார்த்தியும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதோ பார், தலி 3000 ரூபா, மொத்தம் 6000 ரூபா கிடைக்கும். என்ன சொல்கிற? என்ன கார்த்தி? ஏய், நான் பசங்களோட படத்துக்கு போகிறேன்டா. நான் வரல, நீ போயிட்டு வா. ஏய் சொல்லையா 6000 ரூபாடா. சாயந்தரமா வந்துடலாம்டா, யோசிக்காத. ஆமாண்டா கார்த்தி, சாயந்தரம் வந்துடலாம். ஏய், படத்துக்கு நைட்டு கூட போலாம்டா. துட்டு வருதுல்ல, போயிட்டு வா. போயிட்டு வாடா கார்த்தி. வாடா. சரி வரேன், வா போவோம். ஐயா இது ஒன்று கடலுக்கு போகிறதுனாலே அலரும். என்னடா அதெல்லாம் ஒன்றாவது, பத்திரமா போயிட்டு வந்துடுவோம். அதுக்கு இல்லடா, இப்பெல்லாம் இவனுங்க கடலுக்குள்ள வேலைக்கு போறதே இல்லடா. கல்லாரத்துல தான் வேலை பார்க்கறானுங்க. அதுக்கு தான் வானாந்தது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எதுக்கு பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கல்லாரத்தில் வளர்ந்த புள்ள கடலுக்கு போக பயப்படுது. சரியான புள்ளடி. ஏய் கார்த்தி, வா மச்சான். சரியா வரோம். ஏய் காண்டே தரடா. வந்துடலாம்டா, வாடா. பார்த்து போயிட்டு வாங்கடா. கருமம் அந்த காட்டி திரும்ப வருது எனக்கு. சூப்பர். இந்தா வந்துட்டான் பாரு. போடா பி. டானா ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கா அவ? என்னவோ. போடா. ஒன்றும் வேலைங்களடி. 6னா 6 மணிக்கே வந்துருவாங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன ஆக தானே செய்யும். கொஞ்சம் பொறுமையாயிரு அபி. போடா பி. ஏய் சனி போடு. ஏய் என்னடிய வாழ்தன் இருக்கா? அபி. ஆயா, இந்த அபி பொண்ண பாரேன். கடலுக்கு போனவங்க வரலன்னு பயந்து நிக்குது. நீ வேற. நானே என்ன பண்ணணும்னு தெரியாம மூச்சு நிக்கிறேன். அவ போடுவா, நீ போடுறி. எங்க அவ போடுறா? புடி. ஏய் அபி அழாதடி. ஏய் அபி. ஏய் எதுக்கு அழுவுற? அபி அபி அழுவாதடி. ஏய் அழுவாதன்னு சொல்றேன்ல. அழுவாதடி. வந்துருவாங்க, பயப்படாத. டேய் ஏந்து வா, சோறு போடு. ஏய் எப்பா பாரு ஜூதுங்கறானே. ஆடுனா கேளு. விளையாட கூடாது அபி. அபி நீயும் பயந்து இருக்கிற எல்லாரையும் பயமுத்தாத அபி. சனிலா, நான் சோறு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு வை. சரி நீ போனை வச்சுட்டு வா, சாப்பிடலாம் வா. எழுந்து வா அபி. ஆயா, இந்த பொண்ணை பாரு, அழுந்துக்கு நேக்குது. ஏங்க நீங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்களேன். என்னப்பா எல்லாம் எத்தனை மணிக்கு வரீங்க? ஐயா பாப்பா வேலு என்ன அந்த பக்கம்? என் பேரனுங்க போட்டுக்கு போயிருந்தாங்க. எல்லா பைப்பர் போட்டும் வந்துருச்சு. ஆனால் இவனுங்களை இன்னும் காணும். அதான் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். சரி எத்தனை மணிக்கு போனாங்க? போட் ஓனர் யாரு? யாரு போட்டு ஓனர்னு தெரியல. ஆனால் காஞ்சனாவோட பேரன் வந்து கூப்பிட்டு போனான். காலையில் 7:30 மணிக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போனான். 6:30 மணிக்கெல்லாம் வந்திருக்கணும். இப்போ 11:30 மணி ஆயிடுச்சு. சாயந்தரத்துலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருமே ஃபோனை எடுக்கலை. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பயப்படுறாங்க. எனக்கும் மனசு சரியில்லை. அதான் உங்களை கேட்டு போகலான்னு வந்தேன். காலையில் போனால் நேரத்துக்கு வந்திருக்கணுமே.
சரி நீ போப்பா, நான் சரிப்பா. பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பார்க்குறேன்ப்பா. குமார், பைபிள் போட்டு ஒன்றும் திரும்ப வரலையா? பார்க்குறியா? வந்துருவாங்கம்மா, பயமா இருக்காயா? வந்துருவாங்க. எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. பயப்படாதீங்க, அழக்கூடாது. ஃபோன் எடுத்தானா? சீக்கிரம் போட்டு வந்துடும்னு கூட்டிகிட்டு போனானுங்களே அவனுங்க. பணம் கிடைக்கணும் ஆசைப்பட்டு போச்சுங்க பசங்க. ஏய், பசங்கிட்ட சொல்லிட்டேன், போர்டு எதுவும் தேட போயிடறானு கல்லூரில். நீ எதுக்கு ஃபீல் பண்ணுகிற?